ஹாய், என் பேர் ஸ்ருதி. ஐ ஹோப் என் வாய்ஸ் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு 3-4 டேஸா வந்து த்ரோட் பெயின் பிளஸ் காஃப். பட் அது தவிர்த்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு பேச போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நீங்க இதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திங்கஸ் நான் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே ரீசெண்டா கொஞ்சம் மாசம் வரைக்கும் கூட நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல க்ளோஸான பர்சன் அப்படின்னு நம்ம லைஃப்ல யாராவது இருந்தா அவங்களுக்கு வந்து நம்மளை பத்தின ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லைக் நம்ம இல்லைன்னா இவங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சிட்டோம்ப்பா எல்லாமே இவங்களை பத்தி அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஃப்ரம் லைக் என்னோட பிளான்ஸ், என்னோட கோல்ஸ், இல்ல நான் நினைக்கிற விஷயங்கள், நான் கஷ்டப்படுற விஷயங்கள், என்னோட ஃபீலிங்ஸ், நான் எவ்வளவு ஏர்ன் பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயமுமே வந்து இந்த பர்சன் ஒருத்தவங்க நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். நம்மள வந்து எப்படி எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க, நம்ம லைஃப்ல இருக்கிறவங்கள பத்தி, நம்மள பத்தின மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல இருக்கிறவங்கள பத்தியும் நம்ம சேர்த்து வந்து சொல்லிட்டு இருப்போம் அவங்க கிட்ட. இவங்களுக்கு இப்படி நடக்குது, அவங்களுக்கு அப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி நான் க்ளோஸா நினைச்சு பேசின பர்சனோ இல்ல நான் க்ளோஸா நினைச்சு என்னோட விஷயங்களை சொன்ன பர்சன் ஒருத்தவங்க கூட என்ன ரெக்ரெட் பண்ணாம வச்சதே கிடையாது. ஏன்டா இவங்க கிட்ட அப்படி சொன்னோம் அப்படி சொல்லிட்டு உடனே ரெக்ரெட் பண்ண வைக்க மாட்டாங்க. பட் ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ், இல்ல ஒரு 1 மந்த், இல்ல ஒரு 1 இயர் கழிச்சு கூட நமக்கு தோணும், ஏன்டா நம்ம இவங்க கிட்ட சொன்னோம், இப்ப பேர் நம்ம இவங்க கிட்ட பேச மாட்டோம். இந்த சீக்ரெட் எல்லாம் அவங்க வேற யார்கிட்டயாவது சொல்லுவாங்களா, இல்ல நம்மளை பத்தின விஷயங்களை வந்து அவங்க ஒரு காசிப்பா பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அண்ட் அனதர் திங் வந்து நம்ம ஒரு குரூப் கூட பேசிட்டு இருக்கோம், இல்ல ஒருத்தவங்க கூட ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம மிங்கிள் ஆகணும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட சீக்ரெட்டான விஷயங்கள் இல்ல நம்மளுக்கு பர்சனலான விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அவங்க அவங்க இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்குள்ளே இப்பதான் வருவாங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட இருக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பர்சனலான விஷயங்கள், அதாவது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் நம்மள வந்து அவங்க க்ளோஸா நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு. பட் த ட்ரூத் இஸ் நம்ம போனக்கு அப்புறம் அவங்க நம்மள மிங்கிளா ஆகுனாங்க இல்ல நம்மள க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சாங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம போனக்கு அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஒரு காசிப்பா பேசுவாங்க. பேர இவங்க இப்படி சொன்னாங்க, பேர அவங்க லைஃப்ல இப்படி நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காசிப்பா தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து எதெல்லாம் சொல்லக்கூடாதோ எதெல்லாம் வந்து பேசக்கூடாதோ ஒருத்தவங்க கிட்ட இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண கூடாத விஷயங்கள் சிலது இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள், கஷ்டங்கள் அதுவும் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து கோத்ரூ பண்ணிருப்போன்ட்டு. ஸோ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து நம்ம எந்த விஷயம்லாம் வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, ஈவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ணாம நம்மளுக்கு நம்ம பர்சனலா வச்சுக்கணும்ன்றது உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட நெக்ஸ்ட் மூவ் ஆர் நெக்ஸ்ட் பிளானை வந்து மற்றவங்க கிட்ட சொல்றது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஜாப் வந்து மாறணும், இந்த கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆர் எல்ஸ் நீங்க ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் போது மத்தவங்க கிட்ட கேக்குறீங்க ஒப்பீனியன், மேபி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட வளர்ப்பு, அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு இருக்க ஹோப் வந்து அவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்க கரேஜ், உங்களுக்கு இருக்க ஃபெய்த் வந்து அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்மளால முடியும் அப்படி சொல்லிட்டு. பட் அவங்க வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இப்பெல்லாம் நிறைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க, உனக்கு தெரியாதா, இப்பெல்லாம் அவ்வளோ யூடியூப் இன்கமே வரது இல்ல, நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களுக்கு கூட வியூஸ் எல்லாம் வரது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா ஒரு கேஷுவலா மேபி சொல்லலாம். அவங்க வந்து நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க கேஷுவலா சொல்றது கூட உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரிகர் ஆயிடும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பிளான் பண்ணோம்னா அதை ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு இருப்போம். லைக் நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கும் போது அவங்களும் இந்த மாதிரின்னு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லும் போது நமக்கு வந்து நம்மளே நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஓகே கரெக்ட் தான், நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம், நம்ம கொஞ்சம் கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு தெரியாம நம்ம சப்கான்சியஸா வந்து யோசிச்சு நம்ம இன்னுமே வந்து ரொம்ப வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணுவோம். ஆர் எல்ஸ் இப்ப நீங்க ஜாப் ஸ்விட்ச் பண்ணாலுமே இப்ப நிறைய பேர் சொல்லலாம், இப்ப வார்லாம் நடந்துட்டு இருக்கு, இப்ப ரெசெஷன் டைம், நீ ஜாப் இப்ப குவிட் பண்ணிட்டு நீ வந்து ஜாப் தேடனா எப்படி உனக்கு ஜாப் கிடைக்கும், ரொம்ப கஷ்டம், அப்புறம் வந்து உனக்கு கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, பட் உங்களுக்கு தெரியும் உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, நீங்க வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, உங்களோட ஃபெய்த் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கும் மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ். என்னோட ஒரு ஃபேவரட் கோட் இருக்கு, மூவ் இன் சைலன்ஸ், லெட் யுவர் சக்சஸ் மேக்ஸ் த நாய்ஸ். ஸோ எப்பயுமே நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட நீங்க ஒரு 10 தடவை இல்ல 15 தடவை இல்ல 100 தடவை கூட நீங்க உங்களே கேட்டுக்கோங்க, இது நீ கண்டிப்பா பண்ணணுமா, இதை நீ வந்து ப்ரொசீட் பண்ணணுமா, இல்ல இதுல உண்மையாலுமே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு நம்பிக்கை இருக்கா, நீ கண்டிப்பா சக்சஸ் ஆவ நீ நினைக்கிறியா, உனக்கு வந்து எவ்வளவு இதை வந்து புஷ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட 100 தடவை கூட கேட்டுக்கலாம். பட் நீங்க மத்தவங்க கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்கறத இன்னில இருந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து நீங்க எவ்வளவு மணி ஏர்ன் பண்றீங்க ஆர் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படின்ற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒருத்தவங்க கிட்ட யாராவது சொல்றீங்க நீங்க வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க உங்களை விட கம்மியா ஏர்ன் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் ஜெல்லஸா ஃபீல் பண்ணுவாங்க. பாரு இவ்வளவு மணி மேக் பண்றான், அப்ப இவனே கொடுத்துட்டு போட்டோம், இந்த பில்ல வந்து இவனே பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்கு இருக்க லோன்ஸ், நீங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கீங்கன்ட்டு. பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஓ அவன் இவ்வளவு ஏர்ன் பண்றா, அப்ப இதை அவனே செஞ்சுக்கிட்டோம், இதை அவனே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் இல்ல அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு விஷயம்னா அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. அது கேட்கறது வந்து தப்புன்னு கிடையாது, ஹெல்ப் பண்றதும் தப்புன்னு கிடையாது. பட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஏதாவது ரீசன் சொல்றீங்க இல்ல உண்மையாலுமே உங்களால ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அந்த மந்த் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நினைப்பாங்க, இல்ல இவன் வந்து ரொம்ப வந்து செல்ஃபிஷா இருக்கான், அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான், நம்ம நினைக்கிறத கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பாங்க. ஆர் எல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அதிகமா ஏர்ன் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் கம்மியா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவ்வளவுதான் ஏர்ன் பண்றானா, இவனோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ஒப்பீனியன்ஸுமே வந்து அந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து கம்மியாகும். நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நீங்க உங்க சேலரி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு இருந்த விதமும் நீங்க சேலரி உங்களோட ஏர்னிங்ஸ் அது சொன்னதுக்கு அப்புறம் உங்களை பாக்குற விதமும் கண்டிப்பா மாறும். பீப்புள் வந்து என்னதான் சொல்லலைனாலும் அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் வந்து எல்லாமே வந்து உங்களோட நீங்க மணி கெப்பாசிட்டி, நீங்க எவ்வளவு மணி மேக் பண்றீங்க இந்த உலகத்துல அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. அதாவது வந்து சக்சஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து மணிய பேஸ்டு தான் இருக்கு. ஒருத்த வந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பட் அவன் எவ்வளவு மணி ஏர்ன் பண்றானோ, லைக் அவன் வந்து கெட்டது பண்ணி ஏர்ன் பண்ணாலும் சரி இல்ல நல்லது பண்ணி ஏர்ன் பண்ணாலும் சரி, அவன் கெட்டது பண்ணி ஏர்ன் பண்ணா கூட அவன் நிறைய மணி மேக் பண்றான்னா அவனைதான் வந்து சக்சஸ்ஃபுல் சொல்லுவாங்க. பட் ஒருத்தர் நல்லது பண்ணி கம்மியான மணி ஏர்ன் பண்ணி நல்ல சந்தோஷமா இருந்தா கூட அவனை சக்சஸ்ஃபுல் சொல்ல மாட்டாங்க. அவன் ஓகே அவன் வாழ்றான், அவனால மணி மேக் பண்ண முடியாது, அதனால இதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு அவன் வந்து சந்தோஷமா இருக்கா அப்படின்ற சொல்லுவாங்களே தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீ வந்து சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. சோ உங்களோட இன்கமோ இல்ல ஏர்னிங்ஸோ பத்தி மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு எந்த அவசியமோ கிடையாது. நீங்க அதை பேசுறத எப்பயுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் ஒன் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆர் எல்ஸ் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க சண்டை அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வந்து ஷேர் பண்றது, இதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட்க்கோ ஒரு ஒய்ஃப்க்கோ சண்டை இருக்குன்னா ஆஸ் எ விமனா நான் சொல்றேன், ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உடனே கால் பண்ணி அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது தீர்த்துட்டோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். பட் த திங் என்னன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருக்க கெட்டது அதாவது நெகட்டிவான திங்ஸ் மட்டும்தான் அந்த சண்டை எப்போ வந்து சொல்லுவாங்க ஆப்வியஸா. பிகாஸ் ஏன்னா வந்து அவங்களுக்கு கோபமா இருக்கும். பட் அவங்க கூட இருந்த ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான மொமெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதை பத்தி ஷேர் பண்ணுவாங்க, பட் அதை பத்தி நிறைய ரொம்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இந்த சண்டையை பத்தி ஷேர் பண்றாங்களோ, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சண்டையை பத்தி ஷேர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா வந்து அவங்க ஹாப்பியான மொமெண்ட் வந்து அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ அந்த குட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது, அந்த அளவு தெரியாது. ஆனா அவங்களோட பேட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்களுக்கு தெரியும். பிகாஸ் இவங்க வந்து சண்டே அப்போ வந்து போன் பண்ணி எல்லாமே சொல்றதுனால. சோ இவங்களோட பெர்செப்ஷனே வந்து மாறிடும். சோ அடுத்த நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வெளியே இருந்து தெரியறது என்ன, இவங்க சண்டை போட்டது, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட வந்து இவர் திட்டுறது, அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு இவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்த அந்த பெர்செப்ஷனே வந்து மாத்திடும் இது.
சோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ஏதாவது சீரியஸான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க கேட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நெகட்டிவான திங்குமே அவங்களுக்கு மைண்ட்ல வரும். நீங்க சொன்ன எல்லா விஷயமும் மைண்ட்ல வரும். மைண்ட்ல வந்துட்டு ஆமா நீ வந்து பிரிஞ்சுடு, இல்ல நீ செப்பரேட் ஆயிடு, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 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 விஷயத்த வந்து வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பட் த திங் என்னன்னா, நீங்க வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்க ஹஸ்பண்ட் கூட இருந்திருப்பீங்க, ஒரு சந்தோஷமா இருந்திருப்பீங்க, இல்ல உங்க ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் கூட மட்டும் கிடையாது, நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சரி, இல்ல உங்களோட கசின்ஸ், இல்ல உங்க அக்கா தங்கச்சி யார் கூடயுமே வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸும் இருக்கும், சேடான மூமெண்ட்ஸும் இருக்கும். பட் நம்ம மோஸ்டா பேசுறது வந்து அந்த சேடான மூமெண்ட், அந்த ஃபைட் பண்ண விஷயங்கள், அதை பத்தி மட்டுமே பேசும்போது அவங்களோட இமேஜ் வந்து ஒரு ஒரு வந்து தப்பான இமேஜா வந்து இன்னொருத்தவங்களுக்கு இருக்கும். சோ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸோ, இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸையோ நீங்க வந்து மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களோட ஒப்பீனியன் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் அது வந்து உங்களோட லைஃப்ல தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். ஸோ அவாய்ட் ஷேரிங் யுவர் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் டு அதர்ஸ். ஃபோர்த் ஒன் வந்து உங்களோட டீப்பஸ்ட் இன்செக்யூரிட்டி அண்ட் ஃபியர்ஸ். இந்த விஷயங்களை வந்து நம்ம மோஸ்டாவே காமனா நம்ம எல்லார்கிட்டயுமே வந்து சொல்ல மாட்டோம் யூஸ்வலா. பட் சில பேர்கிட்ட நம்ம நம்பி சொல்லுவோம். ஏதாவது ஒரு வல்னரபிளான மூமெண்ட்ல, இல்ல அவங்களோட இன்செக்யூரிட்டி இல்லைன்னா வந்து அவங்களோட ஃபியர் வந்து அவங்க சொல்லும் போது நம்மளோட விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். இது யூஸ்வல் தான். பட் த திங் வந்து எல்லாராலுமே வந்து நம்மளோட ஃபியரையோ இல்ல நம்ம வல்னரபிலிட்டியோ இல்லைன்னா நம்மளோட இன்செக்யூரிட்டியோ வந்து கரெக்டா வந்து வச்சுக்கவோ இல்ல யோசிக்கவோ இல்ல அதை ஹேண்டில் பண்ணவோ தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த குரூப்பா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பேசுறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கும், எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு அது ஒரு இன்செக்யூரிட்டி, எனக்கு வந்து பேச வந்து முடியாது, எல்லாரும் ஒருத்தவங்க குரூப்பா இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சைலண்டா இருப்பேன், எனக்கு ஆனா அது வந்து எனக்கு அது பிடிக்காது, நான் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து மேபி வந்து ஒரு கரெக்டான பர்சனா இருக்காங்க, இல்ல உங்களை வந்து புரிஞ்சுக்கிற பர்சனா இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அது பெருசா எதுவுமே வந்து ஓகே அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. பட் இதுவே வந்து ஒரு ராங்கான பர்சன் கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது, நீங்க ஒரு குரூப்பா இருக்கீங்க அப்படின்னா இப்ப யாராவது கேக்குறாங்க, நீ இவங்க ஏன் சைலண்டாவே இருக்காங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பயம், பேசுறதே பயம், எல்லா குரூப்பா இருக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சிரிச்சுக்கிட்டே வந்து உங்க இன்செக்யூரிட்டியா எல்லாரும் முன்னாடி சொல்லி அவங்க சிரிக்கும் போது அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் நீங்க ஒரு தப்பான பர்சன் கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்க இன்செக்யூரிட்டி, உங்க ஃபியர் இதெல்லாம் வந்து ஒண்ணு நீங்க கரெக்டான பர்சன் கிட்ட, இல்ல கரெக்டான உங்க பார்ட்னர் கிட்ட, இல்ல உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணாம மிஸ்ட்ரீட் பண்ணாம இருக்க பீப்புள் கிட்ட சொல்லணுமே தவிர்த்து இந்த மாதிரி ராங்கான பர்சன் கிட்ட சொல்லக்கூடாது. பட் அந்த பர்சன், நீங்க சொல்ல போற பர்சன் கரெக்டான பர்சனா ராங்கான பர்சனான்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ ஒண்ணு நீங்க அந்த டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பர்சன் கரெக்டா இருப்பாங்க, நம்ம வந்து நம்மளோட விஷயத்த டீப் டவுன் டார்க்கஸ்ட் சீக்ரெட்டை சொன்னா கூட இவங்க வந்து பத்திரமா வச்சுப்பாங்க, யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து லைஃப் ஃபுல்லா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு தான் நம்மளும் நினைப்போம். நம்மளும் அப்படிதான் ஆசைப்பட்டு அவங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருப்போம். பட் த ட்ரூத் என்னன்னா லைஃப் வந்து எப்படி வேணா மாறலாம், எப்படி வேணா சேஞ்ச் ஆகலாம். அவங்களுக்கும் 1 or 2 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கு இன்னும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கலாம். அந்த டைம் ஆஃப் த லைஃப்க்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கலாம் உங்களுக்கு. சோ அந்த டைம்ல இல்ல உங்களோட 2 லைஃப் பார்த்து வந்து டிஃப்ரெண்டா போயிருக்கலாம். அவங்க வேற எங்கேயாவது போய் வேலை செய்யற மாதிரி இருக்கலாம், நீங்க வந்து வேற எங்கேயாவது மேரேஜ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கலாம். சோ இந்த மாதிரி டைம்லயும் உங்களோட சீக்ரெட்டையோ உங்களோட இன்செக்யூரிட்டியோ வந்து அவங்க யூஸ் பண்ணாம, அவங்க காசிப்பா பேசாம, அவங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம, அவங்க நம்மளை நம்பி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துட்டு இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணலாமே தவிர்த்து அதை பத்தி எதுவுமே யோசிக்காம ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு கூட வந்து நான் அவங்க கிட்ட சொன்னப்பா இந்த சீக்ரெட், அவங்க என்னனாலுமே அவங்க வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் பாத்தீங்களா. அந்த மாதிரி பர்சன் கிட்ட மட்டும்தான் நீங்க உங்களோட இன்செக்யூரிட்டியோ இல்ல உங்களோட சீக்ரெட்டையோ இல்ல உங்களோட வல்னரபிலிட்டியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும். சோ என்னோட அட்வைஸ் என்னன்னா இந்த மாதிரியான உங்களோட ரொம்ப டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் இன்செக்யூரிட்டிஸ் ஆர் ஃபியர் இதெல்லாம் வந்து நீங்க வந்து மோஸ்ட்லி எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றது இல்லை, யார்கிட்ட ஷேர் பண்றதுமே நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, அதுல நீங்க ஒர்க் பண்ணுங்க, இல்ல நீங்க உங்களோட ஜேர்னல்ல எழுதுங்க.
இந்த மாதிரி பண்றது இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் உங்க பார்ட்னர், உங்களோட ட்ரஸ்டபிளான ஃபேமிலி மெம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மதர் இல்ல உங்க ஃபாதர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதர் தென் லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைக்கிறீங்க அந்த டைம்ல நீங்க வந்து இவங்களை வந்து நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்றது வந்து தவிர்த்துக்கோங்க. 5th ஒன் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அண்ட் உங்களோட பர்சனல் சீக்ரெட். லைக் நிறைய பேர் நம்ம வந்து இதுலதான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டக் ஆயிடுவோம். நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் இல்ல நம்மளோட ஃபேமிலியில இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல நம்ம பழகுறவங்க கிட்ட, அந்த டைம்ல நம்மள ஆஃபீஸ்ல கொலீகா இருக்கவங்க கிட்ட, இவங்க கிட்ட நம்ம டக்குன்னு ஷேர் பண்ணிடுவோம். பட் த திங் இஸ், நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர் அவங்க. சோ நீங்க வந்து என்ன சண்டை போட்டாலும் என்ன அடிச்சுக்கிட்டாலும் வந்து நீங்க வந்து மறந்துடுவீங்க அதை. அண்ட் நீங்க வந்து பாண்டா ஜெல் ஆயிடுவீங்க. பட் அந்த அதர் பர்சன் கேக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எப்பயுமே இதெல்லாம் மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆயிடும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே வந்து எங்க அம்மா கிட்ட சண்டை போடுறேன் அப்படின்னா, எங்க அம்மா வேற யாரோ, நான் வேற யாரோ, நான் வந்து அவங்க பொண்ணே கிடையாது, இல்ல எனக்கு அவங்க அம்மாவே கிடையாது, அந்த லெவலுக்கு வந்து நான் சண்டை போடுவேன். சண்டை போட்டு அந்த லெவலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் போய் சொல்லுவேன், அவங்களாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அவங்க மேல எனக்கு பாசமே இல்ல, இல்ல அவங்களுக்கு என் மேல சுத்தமா பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஹேட் பண்ற பர்சன், இல்ல வந்து அவங்க எனக்கு வாழ்க்கையிலேயே வேணாம், அந்த லெவல்ல நான் வந்து பேசிட்டு இருப்பேன். பட் திங் என்னன்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து என் அம்மா. அவங்க வந்து நார்மலா வந்து நான் இல்ல பேசிட்டாங்க, இல்ல வந்து நாங்க வந்து சாரி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா நான் ரொம்ப சில் ஆயிடுவேன், நான் என்ன நடந்ததுன்றதே மறந்துடுவேன். பட் வந்து அந்த பர்சன் வந்து கேக்குறாங்க பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, நான் சண்டை போட்ட விஷயமோ இல்ல நான் பேசின விஷயமோ, அவங்களுக்கு வந்து என்ன தோணும், ஓ இவங்களுக்கு பிடிக்காது போல, அவங்க அம்மாவே இவங்களுக்கு பிடிக்காது போல, ஆர் எல்ஸ் அவங்க அம்மாக்கும் இவங்க மேல ரொம்ப பாசமே இல்ல போல, இவங்க இப்படிதான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் கிரியேட் ஆயிடும், அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆயிடும். அண்ட் தென் நம்ம வந்து நாளை பின்ன வந்து நம்ம வேற எங்கேயாவது கேட்கும் போதோ இல்ல பேசும்போதோ இல்ல அவங்களுக்கு வந்து நம்ம அம்மாவை பத்தின ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ அவங்க வந்து ஏதாவது நம்ம கான்வர்சேஷன்ல வந்து கேஷுவலா வந்து, உங்க அம்மா ஆல்ரெடி இப்படிதானே நீ சொன்னாங்க, நீ இதுல ஏன் அவங்கள பெருசா எடுத்துக்காத, நீ உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னும் போது நமக்கு அப்போ ஹிட் ஆகும், நம்ம அம்மா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். பட் அவங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அது சொல்ல வச்சதே வந்து நம்மளாதான் இருப்போம். பிகாஸ் நம்ம தான் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிருப்போம் உங்ககிட்ட. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றதுக்கு உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸையோ இல்ல உங்க சீக்ரெட்ஸையோ வந்து கண்டிப்பா வந்து வெளியே சொல்றதை அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தையை வந்து திருப்பி எடுக்க முடியாது. நீங்க மறக்கலாம், பட் வந்து அந்த ஆப்போசிட்ல கேட்டவங்க வந்து என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. சோ ஒண்ணு நீங்க உங்களோட ரொம்ப ரொம்ப டைட் சர்க்கிள், உங்களோட பீப்புள் வந்து ரொம்பவே வந்து க்ளோஸ் ஆனவங்க, நான் வந்து என்ன சொன்னாலும் யார்கிட்டயும் அது வெளியே போகாது அப்படின்னு ரொம்ப நீங்க ட்ரஸ்ட் வைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆர் பெட்டர் நீங்க வந்து யார்கிட்டயுமே சொல்லாம அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசலாம், பழகலாம், சிரிக்கலாம், இல்ல அவங்களோட விஷயங்களை கேட்கலாம். பட் நீங்க வந்து எல்லார்கிட்டயும் எல்லாமே சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு உங்க லைஃப்ல க்ளோஸா இருக்கவங்க தான் நாளைக்கு க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு க்ளோஸா இருக்கவங்க தான் நெக்ஸ்ட் இயர் க்ளோஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ நீங்க ஒரு டைமும் நீங்க வந்து பீப்புள் வந்து வருவாங்க போவாங்க நம்ம லைஃப்ல கான்ஸ்டன்டா இருக்க போற பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. உங்க ஹஸ்பண்ட், உங்க பார்ட்னர், ஆர் எல்ஸ் உங்களோட அம்மா அப்பா, இல்ல உங்க பிரதர் சிஸ்டர். சோ இவங்க மட்டும்தான் வந்து உங்களோட லைஃப்ல பெர்மனண்டா இருக்கிறவங்க. இவங்க கிட்ட நீங்க ட்ரஸ்ட் பண்ணி சொல்றதோ இல்ல வந்து இவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இவங்க கிட்ட நீங்க வந்து இன்னுமே வந்து நீங்க ட்ரஸ்டபிளா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ற அளவுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேதர் தென் இந்த மாதிரி வந்து பீப்புள் வந்து வருவாங்க போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க வருவாங்க போவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்களும் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்க்கு நல்லது. உங்களோட லைஃபை நீங்க பெட்டரா மாத்தணும் இல்ல பீஸ்ஃபுல்லா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து குவைட்டா பில்ட் பண்ணுங்க, பிரைவேட்டா வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க ரொம்ப ட்ரஸ்டடான பீப்புள் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் உங்களோட லைஃப் இன்னுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அண்ட் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல வந்து நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்கறீங்க, இல்ல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் பேசுறதுல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்ல எடிட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணுமா, இல்ல கண்டென்ட்ல வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட என்ன சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து லிசன் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேங்க்யூ சோ மச்.